நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இந்த ரெண்டாவது பாட்டு, பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணியிருப்போம். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மணனெனும் பாறை தாக்கி மறியும்போது அறிய ஒண்ணாது உணைவுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்னு பாடுறார். இந்த திருவொற்றியூரில் ஏராளமான பதியங்கள் பாடியிருக்கிறார். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். இதில் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். பொதுவாக இறைவனை அறிவதும் சரி, அடைவதும் சரி கடினமான செயல். நாம் நினைக்கிற மாதிரி எளிமையாகலாம் இறைவனை அடையவோ அறியவோ முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான அந்த இறைவனை அவ்வளவு எளிதில் நாம் வழிபட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இறைவனை அடைவது அரிதுன்னு தெரியுது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் முயற்சி பண்ணணும். பொதுவாக மணிவாசகர் சொல்லுவார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, இறைவா நாங்கள் உன்னை நினைக்கிற பாக்கியத்தை கொடுங்க. அதாவது நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்கிற காலத்துலலாம் உலகியல்ல அப்படியே ஜாலியாக நிம்மதியாக அப்படியே வாழ்ந்துட்டு, ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்ட்டு சினிமா பாட்டில் சொல்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கை ஜாலியாக வாழ்வதற்கே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சாமி கும்பிடுப்பா அப்படின்னா இப்போ என்னங்க அதுக்கு 60 வயசு ஆகட்டும், 50 வயசு ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்புறம் கடைசி காலத்தில் என்ன பண்ணுறோம்? சாகர காலத்தை சங்கரா சங்கரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாகர காலத்தில் சங்கரானா வருமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வாழ்நாள் முழுக்க நாம் எந்த வார்த்தையை அதிகமாக உச்சரித்து கொண்டிருந்தோமோ அந்த வார்த்தை சாகர காலத்தில் நினப்பு வந்தால் பெருசு. சாகர காலத்தில் நம்ம புத்தி பேதலிச்சிருக்கும், நம்முடைய உணர்வுகளெல்லாம் தடுமாறும், நம்ம பசங்க பேரே நமக்கு நினப்புக்கு வராது. அப்படி இருக்கும்போது ஆண்டவன் பேர் நினப்புக்கு வருமா? நினப்பு வராது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, எடுத்துக்கொண்ட இந்த பிறப்பை, இந்த வாழ்க்கையை ஏனோ தானோன்னு ஜாலியாக இருக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிறோம். அல்லது போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, காம, குரோத, லோபம் என்ற பலவற்றை வைத்து கொண்டு வாழுகிறோம். இப்படி வாழ்ந்து இறந்து போகும் பொழுது அந்த காம, குரோத, லோபங்கள் தான் நமக்கு நினப்பு இருக்குமே ஒழிய இறை சிந்தனை இருக்காது. இந்த செய்திகளை வச்சு பாடுற பாட்டு இந்த பாட்டு. அழகா சொல்றாரு பாருங்க, மனம் எனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மணனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. உனை உணும், உணும்னா உண்ணும்னு அர்த்தம். உனை உண்ணும் உணர்வை நல்காய், உண்ணுதல்னா நினைத்தல்னு அர்த்தம். பெருமானே, இந்த வாழ்க்கை, இந்த உலகியல் வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் போன போக்கிலே போகிறோம். மனமெனும் தோணி பற்றி இந்த வாழ்க்கையை ஒரு கடலாக உருவகிக்கிறார். இது ஒரு உருவக பாடல். இந்த வாழ்க்கையை ஒரு கடலாக உருவகிச்சு இந்த கடலில் நம்ம பயணம் மேற்கொள்கிறோம். கடலில் எப்படி பயணம் மேற்கொள்வது? அதுக்கு ஒரு கப்பல் வேணும், இல்லைன்னா படகு வேணும் இல்லையா? எது சார் கப்பல் அப்படின்னா மனம். நம்முடைய மனமே ஒரு படகாக இருக்கிறது. மனம் எனும் தோணி பற்றி படகுல ஏறி உக்காந்துட்டோம். படகை ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? ஒரு துடுப்பு வேணும். அது நாம் என்ன பண்ணிட்டோம்? மதி எனும் கோலை ஊன்றி, இந்த ஆத்தோரத்துலலாம் கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய நீளமாக குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு குத்தி விட்டு அந்த போட்டை கடலுக்குள்ளே தள்ளுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒன்று. இன்னொன்று இந்த துடுப்பு. இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம படகு ஓட்டணும். அப்போது நம்ம வாழ்க்கை படகை மனம் என்ற கப்பல் மூலமாக வாழ்க்கை கடலில் நம்ம பயணம் பண்ணுறோம். எதை கோலாக வச்சுருக்கிறோம்? நம்ம அறிவை. பாருங்கள், நம்ம அறிவு எப்படிப்பட்டது? சிற்றறிவு இல்லைங்களா? நம்ம அறிவு சிற்றறிவு. நல்லதை கெட்டதாக நினைக்கும், கெட்டதை நல்லதாக நினைக்கும். இந்த அறிவை வச்சுக்கிட்டு கடலில் நம்ம என்ன பண்ணுறோம்? பயணம் பண்ணுறோம். இது சரியா? முதல் கேள்வி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த கப்பலில் சரக்கு ஏற்றிருக்கிறோம். என்ன சார் சரக்கு ஏற்றிருக்கிறோம்
அப்படின்னா சினம் எனும் சரக்கை ஏற்றிங்கிற கோபத்தை தான் நம்ம ஏற்றிருக்கிறோமா. அப்போ சினம் சொல்கிறாருன்னா சினம் மட்டுமல்ல, 6 வகையான குற்றம், காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற 6 வகையான சரக்கு அந்த கப்பலில் ஏற்றிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இதில் இந்த ஒரு சரக்கு ஏதாவது உருப்படுற சரக்கா? இப்போ நம்ம என்ன வச்சுருக்கிறோம் மனசில்? மனம் என்ற கப்பலில் இந்த சரக்கை தான் வச்சுருக்கிறோம். நம்ம எல்லார் மனசில் என்ன இருக்குதுங்க? காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, லோபம் இருக்குது, மோகம் இருக்குது, மதம் இருக்குது, மாச்சரியம் இருக்குது. இந்த சரக்கு வச்சு ஏதாவது நல்லது அடைய முடியுமா? முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இப்படிப்பட்ட அந்த சரக்கை ஏந்தி கொண்டு எங்கே போகிறோம்? செறிகடல் ஓடும்போது வாழ்க்கையில் பயணிக்கிறோம். இதில் மனன் எனும் பாறை தாக்கி அரைகுறையாக நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறையில் போய் நம்மளை போட்டு அடித்தது. மனன் எனும் பாறை தாக்கிங்கிறார். மனன்னா ஆணவம், ஆசைன்னு ஒரு பொருள், காமம்னு ஒரு பொருள், ஆணவம் என்று ஒரு பொருள். ஆக மனன் எனும் பாறை தாக்கி அப்படின்னா நம்ம படகு போயிட்டு இருந்துச்சு. ஆணவம் நம்மளை சும்மா விடுதா? நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் எதுங்க காரணம்? நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் தான் காரணம். எனவே அந்த மனன் எனும் பாறை, அங்கே ஒரு ஆணவம் இருந்துச்சு, பாறை உருவத்தில் இருந்துச்சு. அதில் போய் நம்ம மனசு பட்டுச்சு. பட்டவுடனே என்னாச்சு? போட்டு கமுந்துருச்சு. இப்போ யோசிங்க, போட்டு கமுந்த உடனே சிவசிவான்னு சொல்லுவோமா? நம்மளையே நம்ம மறந்துடுவோம். தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு கிடப்போம், மூச்சு முட்டோம், ஐயோ காப்பாற்றுன்னு சொல்லுவோமே ஒழிய நம்மளையும் நினைக்க முடியாது, ஆண்டவனையும் நினைக்க முடியாது. இந்த கதையை சொல்லி அப்பர் சாமி சொல்கிறார், எனவே மனனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது, உன்னை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனவே இப்போதே உன்னை நினைக்கக்கூடிய பக்குவத்தை, உணர்வை எனக்கு இறைவா கொடுப்பாயாக. உனை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. இந்த இளமையில் இருக்கும் பொழுதே, நான் நல்லா இருக்கும் பொழுதே இறைவனை நினைந்து 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 அவனுடைய நாமத்தை சொல்லி வைத்துக் கொள்வோமே. ஆனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஆழ்வார் சொன்ன மாதிரி, இறைவா உன் நாமத்தை சொல்லி சொல்லி பழகுனா நான் எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து காலத்தில் உன்னுடைய பெரும் கருணை என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். ஆக இந்த ஒற்றியூர் தேவாரத்தில் அப்பர் சாமி சொல்லுகிற விஷயம், சாகர காலத்தில் சங்கரான்னு சொல்லாதீங்க, வாழுகிற காலத்திலேயே 5 எழுத்தை சொல்லி சொல்லி பழகுங்கள். எந்த சூழ்நிலையிலும் 5 எழுத்தை சொல்லுங்கள், அது உங்களை காப்பாற்றும் அப்படின்னு இந்த செய்தியை சொல்றார்.